வணக்கம். நான் உங்கள் மோகனா. 1/9/2025 தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். இந்த பாருங்க, மாமல்லபுரம் கடலில் விநாயகர் சிலைகள் கரைக்க கொண்டு செல்லப்பட்ட காட்சி. தாழுதாலிகுப்பம் கடலில் கரைப்பதற்காக எடுத்து வரப்பட்ட விநாயகர் சிலைகள். இந்த பாருங்க, மாமல்லபுரம் செப்டம்பர் 1 செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்த 400 விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தெருக்கள், வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று மாமல்லபுரம் கடலில் கரைக்க போலீசார் அனுமதி வழங்கினர். இதையடுத்து காஞ்சிபுரம் நகரம், பாலு செட்டி சத்திரம், வாலாஜாபாத், சிவிலிமேடு, கருக்குப்பேட்டை, முத்தியால்பேட்டை, சிங்கப்பெருமாள் கோவில், திம்மாவரம், பாலூர், படாலம், கூடுவாஞ்சேரி, திருக்கழுகுன்றம், கழனிப்பாக்கம், எச்சூர், மானாமதி, நெம்மேலி, ஊரப்பாக்கம் உள்பட பல்வேறு இடங்களில் 6 அடி, 10 அடி, 15 அடி உயரமுள்ள விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வைத்திருந்த 78 விநாயகர் சிலைகளும் நேற்று செங்கல்பட்டு பழைய பஸ் நிலையம் அருகில் வரவழைத்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே சமயத்தில் அணிவகுத்து மாமல்லபுரம் கடற்கரைக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. பிறகு நீச்சல் தெரிந்த மாமல்லபுரம் மீனவ இளைஞர்கள் மூலம் ஒவ்வொரு சிலையாக தூக்கி செல்லப்பட்டு மொத்தம் 400 சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. கடல் சீற்றம் காரணமாக சிலைகள் எடுத்து வந்த சிலை அமைப்பாளர்கள் யாரையும் கடலில் இறங்கி கரைக்க போலீசார் அனுமதிக்கவில்லை. மேலும் பொதுமக்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட நூற்றுக்கணக்கான களிமண் விநாயகர் சிலைகளும் நேற்று மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன. கடற்கரையில் எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க மாமல்லபுரம் துணை போலீஸ் சூப்பரண்ட் அறிவழகன் தலைமையில் மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவர்கள், மாமல்லபுரம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர். சிலை அமைப்பாளர்கள் கூட்டமாக வருவதை முன்னிட்டு கடற்கரை பகுதியில் மாமல்லபுரம் நகரமன்ற தலைவர் வளர்மதி அவர்கள், யஸ்வந்த்ராவ், மாமல்லபுரம் நகராட்சி கமிஷனர் பொறுப்பு அபர்ணா அவர்கள், மாமல்லபுரம் நகராட்சி பொறியியலாளர் வித்யா அவர்கள் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்து சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகளை செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சூனம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். இந்த சிலைகளை நேற்று தாழுதாலிகுப்பம், காடப்பாக்கம் குப்பம் கடலில் கரைப்பதற்காக பேண்ட் வாத்தியத்துடன் எடுத்து வந்தனர். அப்போது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்து முன்னணி அமைப்பு சார்பில் மாங்காடு, மௌலிவாக்கம், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விநாயகர் சிலைகள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது. நேற்று காலை அனைத்து சிலைகளும் நீலாங்கரையில் உள்ள கடற்கரைக்கு எடுத்து சென்று கரைக்கும் பணி நடந்தது. இதற்காக மாங்காடு பகுதியில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட 59 விநாயகர் சிலைகள் வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீலாங்கரை கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்புறம் பாருங்க, மதுராந்தகம் ஆசிரியை வீட்டில் நகை பணம் திருட்டு. செப்டம்பர் 1 செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட ஆனந்தா நகரை சேர்ந்தவர் பிரசன்னா. இவரது மனைவி வசந்தி 41 ஆசிரியை. இவர் தஞ்சாவூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டார். அப்போது அவரது வீட்டின் உரிமையாளர் போன் செய்து வீடு திறந்து கிடப்பதாக தெரிவித்தார். உடனடியாக அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்த, வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 6 பவுன் நகை, 1 கிலோ வெள்ளி திருடப்பட்டு இருந்தது.
இது குறித்து வசந்தி மதுராந்தகம் போலீசில் புகார் செய்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார். அடுத்தது பாருங்க, செங்கல்பட்டு செப்டம்பர் 1 செங்கல்பட்டு வித்யாசாகர் குளோபல் பள்ளியில் விளையாட்டு விழா. செங்கல்பட்டு வித்யாசாகர் குளோபல் பள்ளியில் 18வது ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. வித்யாசாகர் கல்வி குழுமத்தில் தாளாளர் விகாஸ் சுரேனா தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் டாக்டர் வி.சி. கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். விளையாட்டு தலைவி நித்யா வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக ஆர்பு நட்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி ஒமேகா கிளையின் விளையாட்டு இயக்குனரும் ICI கிரிக்கெட் பயிற்சியாளரும் விளையாட்டு உளவியலருமான அரவிந்த் சங்கரன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். இதையடுத்து தர்மா, சாந்தி, அகிம்சா, சத்யா என்ற வரிசையில் மாணவர்களின் அணிவகுப்பு கண்ணை கவரும் வகையில் நடந்தேறியது. அதன் பின்னர் மாணவர்கள் யோகா, சிலம்பம், கராத்தே, பிரமிட் மற்றும் கண்ணை கவரும் வகையில் கூட்டு பயிற்சிகளையும் சிறப்பாக செய்து காட்டினார். தொடர்ந்து அணிவகுப்பில் வெற்றி பெற்ற தர்மா அணிக்கும் மற்றும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற சாந்தி அணிக்கும் சிறப்பு விருந்தினர் கோப்பைகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். முடிவில் விளையாட்டு தலைவன் முத்துச்செல்வன் அவர்கள் நன்றி கூறினார். அடுத்தது பாருங்க, தாம்பரம் செப்டம்பர் 1 மூதாட்டியிடம் தங்க சங்கிலியை பறித்த உறவுகார பெண் திட்டம் போட்டு கொடுத்த மருமகளுடன் சிக்கினார். ரேவதி, சுமதி. இது பாருங்க, தாம்பரத்தில் மூதாட்டியிடம் தங்க சங்கிலியை பறித்த உறவுக்கார பெண் திட்டம் போட்டு கொடுத்த மருமகளுடன் போலீஸில் சிக்கினார். சென்னையை அடுத்த தாம்பரம் வஉசி தெருவை சேர்ந்தவர் சுப்புலட்சுமி, வயது 72. இவரது மனைவி இறந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக சுப்புலட்சுமி வீட்டில் படுத்த படுக்கையாக உள்ளார். இவருடன் 2 மகன்களும் சேர்ந்து வசித்து வருகின்றனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி சுப்புலட்சுமி தவிர வீட்டில் உள்ள அனைவரும் உறவினர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்று விட்டனர். அந்த நேரத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு சுப்புலட்சுமி வீட்டுக்குள் நுழைந்த பெண் கட்டிலில் படுத்திருந்த சுப்புலட்சுமியின் கழுத்தில் கிடந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதுகுறித்து மூத்த மகனான குமரவேல் தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது திருட்டு நடந்த இடத்தில் இருந்து சிறிது நேரம் சென்ற அந்த பெண் ஹெல்மெட்டை கழட்டியதும் அவரது முகம் தெளிவாக தெரிந்தது. அந்த பெண்ணின் புகைப்படத்தை குமரவேலிடம் காட்டிய போது அவர் எனது தம்பி மனைவியான ரேவதியின் அக்காள் சுமதி 55 என தெரிவித்தார். நெருங்கிய உறவினர் என்பதால் இவர் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார் என குமரவேல் தெரிவித்தார். ஆனால் போலீசார் சுமதியின் மீது சந்தேகம் தீரவில்லை. போலீசார் சுமதி வீட்டுக்கு சென்று பார்த்தபோது நகை பறிப்பு சுமதி பயன்படுத்தி ஹெல்மெட்டை கண்டெடுத்தனர். இதையடுத்து அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கிடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. அதாவது குடும்ப வறுமை காரணமாக ரேவதி தனது அக்காள் சுமதியிடம் சொந்த மாமியாரிடம் நகை பறிக்க திட்டம் போட்டு கொடுத்தது தெரிய வந்தது. மாமியாரிடம் பறிக்க தங்க சங்கிலியை கையில் வைத்திருந்ததால் மாட்டிக்கொள்வோம் என அன்று இரவே அக்காள் சுமதி மூலம் நகை செய்பவரிடம் கொடுத்து உருக்கிய புதிய செயின் செய்தது தெரிய வந்தது. அந்த நகையை போலீசாரிடம் மீட்டு மூதாட்டியிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட சுமதி மற்றும் திட்டம் போட்டு கொடுத்த மருமகள் ரேவதி ஆகியோரை கைது செய்தனர். ஏங்க, இவங்க செய்யறதுனால சொந்த நல்ல மாமியார் மருமகள் கூட சந்தேகப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, மதுராந்தகத்தில் நாளை மின் தடை. மதுராந்தகம் செப்டம்பர் 1 செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கோட்டத்திற்குட்பட்ட மதுராந்தகம் துணை மின் நிலையத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. எனவே இந்த துணை மின் நிலையத்திற்குட்பட்ட 33 கிலோ சீவாடி துணை மின் நிலையம், மதுராந்தகம் டவுன், மோச்சேரி, மாம்பாக்கம், கருங்குழி, அருங்குணம், புதூர், புதூர், சீவாடி, வேடந்தாங்கல், புழுதிவாக்கம், மொரப்பாக்கம், பெரும்பாக்கம், எண்டத்தூர், அரையபாக்கம், மேல்வளம், கீழ்வளப்பேட்டை, இடையாத்தூர், தோட்டநாவல், கீனார், வளர்பிறை, அட்டவட்டம், முன்னுத்திக்குப்பம், மேடவாக்கம், கிளியாநகர், பாதிரி, கீழாமூர்,
ஒரத்தூர், ஆலம்பாக்கம், பசுவாங்கரணை, ஒட்டக்கோவில், அத்திமணம், ஜானகிபுரம், அண்டவாக்கம் உட்பட கிராமங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்சாரம் இருக்காது என மதுராந்தகம் செயற்பொறியாளர் அக்னிமுத்து தெரிவித்துள்ளார். நன்றிங்க. அப்புறம் பாருங்க, வீடு எரிந்து சேதம். மாமல்லபுரம் செப்டம்பர் 1. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வெண்புருஷன் பகுதியில் கேரளாவை சேர்ந்த சிவசாய் வயது 45 என்பவர் வீடு கட்டி தனியாக வசித்து வந்தார். இவர் வீட்டில் தீபம் ஏற்றிவிட்டு வெளியே சென்றிருந்தார். இந்த நேரத்தில் வீட்டில் உலாவி வந்த பெருச்சாளி ஒன்று விளக்கை தட்டிவிட்டதில் தீ விபத்து ஏற்பட்டது. மலமளவென வீடு முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மாமல்லபுரம் போலீசாருக்கு தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து 2 மணி நேரம் போராடி தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த டிவி, வாஷிங் மிஷின், கட்டில், மெத்தை, கம்ப்யூட்டர் பாத்திரங்கள், பொருட்கள், மின்சாதன பொருட்கள், துணிமணிகள் உள்ளிட்டவை எரிந்து நாசம். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்புறம் மதுராந்தகம் செப்டம்பர் 1ங்க கற்பக விநாயகர் குளோபல் பள்ளி ஆண்டு. இதை பாருங்க. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அடுத்த சின்னம் கோலம்பத்தூர் கற்பக விநாயகர் குளோபல் பள்ளி உள்ளது. இந்த ஆளின் 5ஆம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. முதல்வர் தீபாபாராப் வரவேற்று பேசினார். கற்பக விநாயகர் கல்வி குழுமம் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி தலைமை தாங்கினார். கற்பக விநாயகர் அண்ணாமலை ரகுபதி தலைமை தாங்கினார். இயக்குனர் மீனாட்சி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். விழாவுக்கு இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி அளவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற உடற்பயிற்சிகள், பரதநாட்டியம், மேற்கத்திய நடனம், யோகா, கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் வண்ணமயமான உடை அணிந்து மாணவ மாணவிகள் பங்கேற்று பார்வையாளர்களை அசத்தினர். மாணவர்களை சிறப்பு விருந்தினரும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டினார்கள். அப்புறம் பாருங்க, செங்கல்பட்டு செப்டம்பர் 1. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாடு மாநில வாணியக் கழகம் டாஸ்மாக் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று திங்கட்கிழமை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்படி வாடிக்கையாளர்கள் காலி மது பாட்டில்களை பொது வெளியில் வீசுவதை தவிர்த்து அவற்றை டாஸ்மாக் கடைகளில் திரும்ப பெறும் திட்டத்தின் படி மது பாட்டில்களை வாங்கும்போது மது பாட்டில்கள் ஒன்றுக்கு ரூபாய் 10 கூடுதலாக செலுத்தி பாட்டில்களை பெற்று காலி மது பாட்டில்களை திரும்ப அதே கடையில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதன்படி காலி பாட்டில்களை பொது வெளியில் வீசி சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதை தடுப்பதே இதன் நோக்கமாகும். இந்த தகவல் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்தது பாருங்க, மாமல்லபுரம் செப்டம்பர் 1. 2வது அலகில் மின் உற்பத்தி நிறுத்தம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தலா 220 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் 2 அலகுகள் மின் உற்பத்தி செய்து வந்தன. இந்த நிலையில் முதல் அலகில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கடந்த 8 ஆண்டுகள் கடந்தும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாததால் மின் உற்பத்தி செய்ய முடியாத நிலை உள்ளது. இதனால் முதல் அலகில் மூலம் கிடைத்த 220 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதையடுத்து 2வது அலகு வழக்கம் போல் 220 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வந்தது. இந்த நிலையில் 2வது அலகில் பராமரிப்பு பணிகளுக்காக நேற்று அதிகாலை மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இத்துடன் இந்த நகர செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.